ஹலோ. ஹாய் மேம். ஹாய். கேக்குதா இப்போ? கேக்குது. ஓகே. மேம் ஸ்க்ரீன் பண்ணிட்டேன். ம். அப்புறம் வந்து கேஸ் ஸ்டடியும் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இன்னும் மிட்ஃபீல்ட் மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா. இது ஓகே. ஆல்ரெடி வேர்ல்டில் இருந்தது, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ம். இந்த கலர்ஸ் மட்டும் மாற்றணும் மேம் இதில். இப்போ நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா நான் அதை மாற்றிடலாம். சரி. இப்போ இதில் அப்டேட்டட் ஸ்க்ரீன்ஸ் இதெல்லாம் தானே எங்கே இந்த இருக்கு? இங்கே லாஸ்ட்டு இது கீழே ஓகே. இருக்கு. அங்கே தான். ஓகே. ஃபாண்ட் சைஸ் இதில் கம்மி பண்ணலாம். 24 ரொம்ப அதிகமாக இருக்கும். 16 or 14 அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஐகான்ஸ் வந்து எதில் எடுத்திருக்கீங்க? அந்த இதுதான் நம்ம நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுதான் எடுத்தேன். கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே இது வச்சுருக்கேன் நான். ஓகே. இது வந்து இந்த இடத்துல ஆக்சுவல் யூசரோட ஃபோட்டோவே இந்த இடத்துல வச்சிடலாம், இமேஜா? இல்லை மேம், இது வந்து நம்ம வித்தவுட் கோலுக்காக பண்ணாங்க மேம். சரி. அதுக்காக இதோ இங்கே வித் கோலில் பண்ணியிருக்கேன். இதில் அவங்க லாகின் பண்ணாத முன்னாடி ஸ்க்ரீன்ஸ். அப்போ லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கிளிக் பண்ணாங்கன்னா என்ன வரும்? அவங்க ப்ரொஃபைல் தான் மேம் வரணும். அவங்க தான் ஃபில் பண்ணவே இல்லையே. ஓகே, அப்போ இங்கேயே அவங்க ஃபோட்டோ வச்சிடலாம் மேம். கோலுக்காக தான் இதை நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். அவங்க கோல் எதுவும் கொடுக்காத இது ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் சார். இப்போ ப்ரொஃபைலுக்கு நம்ம தனியாக இது ரெடி பண்ணணும் ஸ்க்ரீனுக்கு, அப்படி இல்லைல்ல? இல்லை, இதுக்கு ரெடி பண்ண வேணாம். இவங்க அந்த ப்ரொஃபைலை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு காட்டணும், ஒரு இன்ஃபர்மேஷன். அவங்க ப்ரொஃபைல் இன்னும் முடிக்கல அப்படின்னு. இல்லை மேம், ப்ரொஃபைல் முடிக்காதது இல்லை, கோல் வந்து அவங்க செட் பண்ணாதது. இந்த ஸ்க்ரீன் வந்து அவங்க கோல் அவங்க லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி தானே, லாகின் பண்ணாமே டைரெக்டாக ஸ்கிப் கொடுத்துட்டு வரவங்களுக்கு தானே? இல்லை, லாகின் பண்ணிடுவாங்க மேம். இப்போ நம்ம இங்கே லாகின் லாகின்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. கோல் வந்து கோல் வேணும்னா நம்ம செட் பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணுற மாதிரி வச்சிருந்தோம். அந்த ஸ்க்ரீன் பண்ணணும். கோல் செட் பண்ணாலும் செட் பண்ணலனாலும் அவங்க ப்ரொஃபைலில் இருக்க இன்ஃபர்மேஷன் வரப்போகுதுல்ல. கரெக்ட். அப்புறம் ஏன் இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம அந்த ரீசன் வருது? இல்லை, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அங்கே இமேஜே வச்சிருக்கோம் மேம். இப்போ அந்த கோலோட ஸ்க்ரீன் நான் ரெடி பண்ணணுமா இல்லை வேண்டாம்? கோல் இவங்க இன்னும் ஆட் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி இந்த இடத்துல காட்டலாம், எவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே மேம். இது நம்ம கேஸ் ஸ்டடியில் ஆட் பண்ண முடியுமா மேம்? இது வித்தவுட் கோல்னு சொல்லிட்டு எப்படி ஆட் பண்ணலாம்? ஆனால் அவங்க கோல் செட் பண்ணாததுனால எல்லாமே வருங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். ஓகே, அதான் மேம், இது கோல் பண்ணாது மேம். இது சைடில் இருக்கிறது கோல் பண்ணது.
கோல் பண்ணதில் நம்மளுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸோட வரும் அவங்க ட்ரைனரோட. இது வந்து நார்மல் ஸ்க்ரீன். அவங்க கோல்லாம் செட் பண்ண மாதிரி எதை எதை ட்ராக் பண்ணலாமோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணலாம். ஓகே, இதையும் கேஸ் ஸ்டடியிலே காட்டலாம். நம்ம இந்த ஸ்க்ரீனில் வந்து கோல் செட் பண்ணலை அப்படின்னா ஜென்ரலாக இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும், யூசர் பார்க்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் எழுதி இதை ஆட் பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனை. இங்கெல்லாம் blank ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸ்பேஸ் விடாமல் சைடில் அலைன்மெண்ட்டு இங்கே இது மட்டும் சென்டர் அலைன்டாக இருக்குது, மற்றதெல்லாம் லெஃப்ட் அலைன்டாக இருக்குது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன். இல்ல பேனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேனர் மாதிரி எப்படி? இல்ல இதே கண்டென்ட் தான், பேனர் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா? வேறு லேஅவுட் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செட் ஆகுதான்னு. ஸோ இதில் இந்த பேஜுக்கு வராங்க யூசர்னால் அவங்க கோல் செட் பண்ணாமல் வராங்க, ஸோ அவங்கள செட் பண்ண வைக்கணும். அதுதான் இந்த பேஜோட மோட்டோ. லைக் அதான் நம்ம இந்த இடத்துல பண்ண வைக்கணும். ஸோ அவங்கள வந்து செட் யோர் ஃபிட்னஸ் கோல் அந்த மாதிரி ஏதாவது டெக்ஸ்டோட மேபி இதே கூட டெக்ஸ்ட் ஸ்டார்டிங் நவ். ஓகே, இது இருக்கட்டும். அவங்க கோல் செட் பண்ணதுக்கப்புறமா அவங்க எப்படி பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சாம்பிள் ஒர்க் அவுட் சாம்பிளோ இல்லை ப்ரோக்ரஸ் ரிங் அந்த மாதிரி ப்ளர் பண்ணி காட்டுவாங்கள்ல, அது வந்து லாக்டாக இருக்குது அந்த மாதிரி காட்டுவாங்க. அப்படியும் காட்டலாம். ஸோ அவங்க கோல் செட் பண்ணாங்கன்னா இதை வந்து அன்லாக் பண்ணி அவங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது எங்கே பார்க்க சொல்கிறீங்க? இது இப்போ இந்த இன்ஃபர்மேஷனில் அவங்க கோல் செட் பண்ணாமல் வராது. இல்லை, நம்ம இது வந்து ஒர்க் அவுட் தான் நம்ம இது பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம். இவங்க கேலரிஸ் நான் இவ்வளோ கன்சியூம் பண்ணுங்கிறது கோல் இல்லையா? இவ்வளோ தான் நான் கன்சியூம் பண்ணணும், 2200 அப்படிங்கிறது கோல் தானே. அப்போ ஆல்ரெடி அவங்க செட் பண்ணிட்டாங்க. அது எப்படி நம்ம கோல் செட் இந்த பேஜில் காட்ட முடியும்? ஸோ இதை லாக் பண்ண மாதிரி காட்டணும். இது லாக் பண்ணிடலாம். ஆமாம், கோல் செட் பண்ணதுக்கப்புறமா தான் இது பார்க்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம். இது ஸ்லீப் டைமு அது ரெண்டும்.
இந்த இது மொத்தமாவே அப்படி லாக் பண்ண மாதிரி காட்டிடலாமா ஃபுட் ட்ராக்கர்? ஃபுட் ட்ராக்கர், ஸ்லீப் டைம் இதெல்லாமே வந்து கோல் செட் பண்ணால் தான் அவங்க வந்து இவ்வளோ நேரம் தான் தூங்கணும் அப்படிங்கிறது அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸ்லீப் ஹார்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கோல். ஃபுட் ட்ராக்கிங்கும் வந்து கோலில் தான் வரும். ஸோ அந்த கோலில் வரப்போகிற இன்ஃபர்மேஷனை நம்ம லாக் பண்ணி தான் காட்டணும். ஏன்னா அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பேஜுக்கு யூஸே இல்லை. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி செட் கோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்து அவங்கள கோல் செட்டிங் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணணும். ஓகே ஓகே. அண்ட் யூஐ வைஸு இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஸ்பேஸிங். ஆனால் இங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம், ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட் சைட்லமா இந்த ஸ்பேஸிங் அண்ட் இந்த அவுட்லைன் வந்து பார்டர் ஸ்ட்ரோக் வந்து இவ்வளோ டார்க்கான ரெட்டு கொடுக்க வேண்டாம், அது மினிமலாகவே எடுத்துகிட்டு போகலாம். இது எப்படி இருந்தாலும் இந்த ஸ்ட்ரோக் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இது தனியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கலர் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கல்ல. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கு கொடுக்க வேண்டாம். இதுக்கும் ஸ்பேஸிங் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இமேஜும் இதுவும், ஏன்னா இது ஒரே குரூப்பில் வரும். எவ்வளோ மக்களா இந்த மாதிரி இதில் 8 வச்சா போதுமா? ஆமாம். வியூ டீட்டெயில்ஸுங்கிறது தனியாக இருக்குது. இது வந்து ஸ்லீப் டைமோடு இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும். இது மட்டும் தனியாக இருக்கு, இல்லைன்னா இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். இன்றைக்கி டேட் போட்டு இல்லை வேறு ஏதாவது இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் வரணும். இந்த வியூ டீட்டெயில்ஸ் மட்டும் தனியாக இருக்குது. எங்கே ஸ்ட்ரோக் கொடுக்கணுன்றீங்க? இந்த சிடிஏக்கெலாம் நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்க மாட்டோம், ப்ரைமரி பட்டனுக்கெலாம் கொடுக்க வேண்டாமா? நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். கொடுக்க வேண்டாம். மேம் இந்த இமேஜுக்குள்ள டெக்ஸ்ட் வைக்கிறதா மேம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இமேஜுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட்டில் டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ பெட்டர் இமேஜுக்குள்ளே வைக்காத மாதிரியே பார்த்துக்கோங்க.
இப்போ இதெல்லாம் எப்படி மேம் கீழே ப்ளேஸ் பண்ண சொல்றீங்க? ஆமாம், இல்லைனா வேறு லேஅவுட் தான் ட்ரை பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல திரும்ப இங்கே பிளாங்க் ஸ்பேஸ் வருது. வெறும் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தேவையில்லைல்ல. இதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் நம்ம இப்படி கொடுக்கணுன்னு தேவையில்லை, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு வேணாம் ஆப்பு. பேக்ரவுண்ட் வந்து இதில் ரொம்ப லைட்டான கலரே கொடுக்கலாம். இந்த ப்ரைமரி ஷேடில் ரொம்ப லைட்டான ஒயிட் மாதிரி இருக்கணும். ஓகே, இது ரொம்ப டார்க்காக இருக்குன்றீங்க. ஆமாம், கிரேடியன்ட் மாதிரி கொடுத்தா கிரேடியன்ட்லாம் வேணாம். பேக்ரவுண்டில் கிரேடியன்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி இருந்தால் யூஐ அந்த மாதிரி இருக்கும், பட் இப்போ அந்த மாதிரி யூஐயே எதுவும் இல்லை. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம இதை க்ரியேட் பண்ணணும். இந்த கன்கராஜ் அந்த இது ஓகேவா? பட் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸுக்கு இப்போ அது அவங்களோட ரிலேட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியலல்ல. இந்த மாதிரி நம்ம ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் வச்சோம் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துலலாம் இமேஜில் தான் ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம். இங்கே வந்து இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அது அவங்க கங்க்ராஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். இப்போ வேற எப்படி மேம் வைக்கிறது? கலர்ஃபுல்லாக வேணான்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணும்போது தெரிய மாட்டேங்குது விசிபிளாக இல்லை. நம்ம மேபி ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் வந்து இந்த இடம் வரைக்கும் வச்சுட்டு கூட இந்த இடத்துல வேறு மாதிரி நம்ம கண்டென்ட் காட்டலாம். ஆர் இந்த இமேஜ் இந்த இடத்துல இருக்குல்ல, அது வந்து மேபி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு அது இமேஜ் கண்டினியூ ஆகுற மாதிரி காட்டலாம். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சொல்கிறீங்களா? இந்த ஸ்க்ரீனில் பண்ணியிருக்கேன். இதுவா? ஆமாம், இந்த மாதிரி தான் வரும். ஆனால் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே, ஒரு ஜஸ்ட் எஸ்விஜி இமேஜாக எடுத்து ஹியூமனோட இமேஜ் எஸ்விஜி எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட்டு இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹியூமன் ஃபுல்லாகவே வந்து ஹியூமனாக இருக்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும், யூனிஃபார்மிட்டியாக இருக்கும், திடீர்னு இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல். ஆர் அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் அது மாதிரி கூட காட்டலாம். ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த இடத்துல இங்கே அந்த மாதிரி காட்டலாம், ஒரிஜினல் ஆனால் இமேஜஸ் வச்சு.
உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அதில் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற இதில் காமிச்சிருக்காங்க. எப்படி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ பேக்ரவுண்ட் இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு பண்ணலாம்னு சொல்றீங்களா? ஆமாம். ஓகே. இது எப்படி மேம் எடுக்கிறீங்க நீங்க இந்த மாதிரி சாம்பிள்? ஜிம் ஹோம் பேஜ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறையா வரும். அதுலேருந்து எல்லாமே இன்ஸ்பிரேஷன் எடுக்கணும். இந்த ஸ்ட்ரோக் வந்து எதுக்குமே வேண்டாம். எந்த இடத்துலையுமே நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுக்க வேண்டாம். எல்லாமே வந்து ஜஸ்ட்டு கலரில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸ்ட்ரோக்கே வேண்டாமா? ஆமாம். கார்டை செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு ஸ்ட்ரோக் யூஸ் பண்ண வேண்டாம். எந்த ஆப்லேயுமே இந்த மாதிரி இருக்காதுல்ல. நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா அப்படி? இல்லைப்பா, நான் இது இம்பார்ட்டன்றதுக்காக அப்படி கொடுத்தேன். பட் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தானே இருக்கும். ஒவ்வொரு யூஸருக்கும் ஒன்று ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே காட்டுறோம். கொடுத்துருக்கலாமா பிளாக் கலர் ஸ்ட்ரோக்கு? அந்த மாதிரி கொடுக்கலாமா? அப்படி கொடுக்கலாம். கிரே மாதிரி கொடுக்கலாம். இவ்வளோ டார்க்காக வேண்டாம்னு சொல்கிறீங்க? அண்ட் கலர் வச்சும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகே. இது ஒவ்வொன்றும் தனித்தனி இது குரூப். லைக் இந்த கிளாக் ஐக்கான் வந்து 45 மினிட்ஸோடு சேர்ந்தது. ஸோ இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ஃபயர் ஐக்கான் வந்து கேலரிஸ்க்கு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனி குரூப்புங்கிறது செப்பரேட் பண்ணி காட்டணும். இதுக்கும் நடுவில் நிறைய கேப் விடணும். இதுக்கும் நடுவில் கம்மியாக கேப் விடணும். ஐக்கானுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும். அப்போ தான் இது வேறு குரூப் இது வேறு குரூப்னு தெரியும் பார்க்கும்போது. அண்ட் இது ஃபில்டர் ஐக்கான் இங்கே ஃபில்டர் இதுக்கு வச்சுருக்கோம். நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். டைமிங் பேஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி. பட் இதில் வந்து நம்ம கீழே இன்னும் நிறைய காட்டல. வெறும் 3 தானே இருக்குது. அது இங்கே வச்சுருக்கேன். நிறைய காட்டல. பட் இங்கே ஃபில்டர் வச்சிருக்க ரீசன் அதுதான். டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இது 3 தானே ஃபில்டர் ஆகி வரும் அப்படி இருந்தாலும். இல்லை மேம், டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மேம். இப்போ 20 மினிட்ஸ் அப்படின்னா இதெல்லாம் 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டு அதுக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்ற இதில் காட்டியிருக்கேன். அதுதான் இங்கேயே 3 தானே இருக்குது. டைரெக்டாக இப்படியே பார்க்கலாமே. நிறைய இருந்தால் தானே நம்ம அது இல்லை நிறைய இருக்கும்னு சொல்ல வரேன். நான் ஒன்றும் பேஸ் பண்ணல. இதுக்குள்ளே நிறையா இருக்குமா ஒவ்வொன்றுத்துக்கும்? இல்லை இதுக்குள்ளே இல்லை மேம். இப்போ கீழே நிறைய இருக்கு. இப்போ நான் இங்கே 3 தான் வச்சிருக்கேன். இப்போ செஸ்ட் கிளாஸ்ல நிறைய கிளாஸஸ் இருக்கு. இப்போ இன்னும் கீழே வைக்கல. இப்போ வைக்கணுமா அப்படி அது மாதிரி இருந்தா? பட் நிறைய இதில் வைக்க முடியாதுல்ல. ஹோம் பேஜில் நிறைய காட்ட முடியாதுல்ல. இதுக்கு இன்சைட் பேஜ்குள்ளே தான் நம்ம நிறைய காட்ட முடியும்.
ம். இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த கேலரிஸ் கன்சியூம்டெல்லாம் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த ப்ரோக்ரஸ் ம். வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. மேம் இது இன்சைட் பேஜ்னா எப்படி மேம்? எங்க மேம் சொல்ல வரீங்க? இந்த வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தா என்ன வரும்? வியூ டீட்டெயிலுக்குள்ளயா? வியூ டீட்டெயில்ஸில் என்ன ஓகே. வரும்? வியூ டீட்டெயில் போனா எல்லா ஒர்க் அவுட்ஸும் எல்லாமே இது பண்ற மாதிரி. ஆமாம், அங்கே தான் நம்ம ஃபில்டர் காட்டுவோம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இதுக்கு எல்லாமே தனி பேஜ் செய்யணுமா பண்ணணுமா மேம்? இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் பண்ணலாம். ஆமாம், வெறும் நம்ம கம்மியாக தானே ஸ்க்ரீன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பேஜ் பண்ணணும். வியூ டீட்டெயில்ஸுக்கு மேம். ஆமாம், ஒர்க் அவுட்க்கு அண்ட் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இந்த ஃபுட் ட்ராக்கருக்கு பண்ணலாம். ஏன்னா இது ஒர்க் அவுட்டுக்கான அப்ளிகேஷன், ஃபிட்னஸ் ஆப் தானே. ஸோ அதுக்கான மெயின் ஸ்க்ரீன் இருக்கணும். இப்போ இங்கே ரீச் கோல் கொடுத்தா என்ன ஆகும்? இல்லை மேம், இப்போ அவங்க இன்னும் 10,000 ஸ்டெப்பில் 7,000 ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 20 மினிட்ஸ் வாக் ரிமைன் இருக்கு. அவங்க மிச்ச கோலை ரீச் பண்ணுறதுக்காக அவங்க இதை கிளிக் பண்ணாங்கன்னா கிளிக்கபிள் இல்லையா? இது கிளிக் பண்ணுற மாதிரி இல்லையா? கிளிக் பண்ணுற மாதிரி தான். அப்போ இதை கிளிக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப்ஸ் கால்குலேட் ஆகாதா? இல்லை, ஃபோன் வச்சுருக்கும் போதே கால்குலேட் ஆகும்ல. என்ன? ஃபோனை நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு நடக்கும் போதே கால்குலேட் ஆகும்ல ஸ்டெப்ஸு. அதுதான் மேம். இப்போ ஒன்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. யாருமே இதுக்கு இந்த ஆப்புக்குள்ளே வந்து இது திரும்ப கிளிக் பண்ண மாட்டாங்க. அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆகணும். கூகுள் ஃபிட் அப்படி தானே ஒர்க் ஆகும். அவங்க வந்து வாட்சோட வேணும்னா கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணலனாலும் ஃபோனை பாக்கெட்டில் வச்சு எங்கே நடந்தாலுமே அந்த ஸ்டெப்பாக கால்குலேட் ஆகணும். ஓகே. ரீச் கோலே வராது. ஆமாம்.
இப்போ ரெஃபரன்ஸ் பார்க்குறேன். கேலரிஸ் கன்சியூம்டுக்கு நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேணும். எப்படி அது மாதிரி அந்த ரொம்ப சின்னதாக இருக்குல்ல ப்ரோக்ரஸ், ஸோ அதை வந்து இன்னும் பெட்டராக காட்டுறதுக்காக நான் ஜஸ்ட் இந்த இடத்துல புரோட்டீன் கார்ப் அந்த புரோட்டீன் கார்ப் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதை இது பண்ணுறதுக்காக. ஆமாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேலரிஸ் கன்சியூம்டு எவ்வளோங்கிறது சார்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றும் நம்ம கிளிக் பண்ணாலும் தெரியும், இல்லை டைரெக்டாக அப்படியே பார்த்தாலும் தெரியும். இந்த மாதிரியும் நம்ம லே அவுட் ஒன்று ட்ரை பண்ணலாம், இல்லைனா வேறு மாதிரியும் நம்ம இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். வெறுமனே கேலரிஸ் கன்சியூம்டு எப்படி கொடுத்துருக்காங்க மற்றவங்க அப்படின்னு. இந்த மாதிரி லே அவுட் ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சுன்னா வேறு மாதிரி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இதை மட்டும் கூட எடுத்துக்கலாம். இப்படி எது மட்டும் சொல்றீங்க? கமெண்ட்ல டேக் பண்ணியிருக்கேன். வெறுமனே இது மட்டும் கூட அந்த மாதிரி எடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே இது அப்படியே வைக்கணும்னு இல்லை, நீங்கள் இன்ஸ்பிரேஷன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சொல்கிறேன், என்ன மாதிரி நம்ம லே அவுட் எடுத்துகிட்டு வர்றது இந்த இடத்துல அப்படின்னு ஐடியேஷன் பண்ணுறதுக்காக ரெஃபரன்சஸ் கலெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி. அண்ட் இந்த 775ங்கிறது தான் அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை ஹைலைட் பண்ணி காட்டணும். விஷுவல் ஹைராக்கி தான். லைக் விஷுவல் ஹைராக்கியில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனோ அதை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காட்டணும், எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டக்கூடாது. அப்போ யூசருக்கு எது இம்பார்ட்டண்ட் எது லெஸ் இம்பார்ட்டன்ட்னு தெரியாமல் போயிடும். அதனால் டோட்டல் கேலரிஸை கம்மியான ஸ்ட்ரோக் சைஸ், லைக் அந்த ஃபாண்ட்டோட வெயிட் கம்மி பண்ணிவிட்டு இதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டலாம். அண்ட் இந்த இடத்துல லே அவுட்டை சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ்ஸு, வெறும் ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்னென்னு தெரியாது, அதோடு சேர்த்து டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணணும். லைக் இந்த இடத்துல இருக்கும், அதாவது ஆடு என்ன மீல் அவங்க சாப்பிட்டாங்கன்னு ஆட் மீல், லாக் மீல் அப்படி கூட கொடுக்கலாம். ஸோ
ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த லே அவுட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது அண்ட் ஸ்லீப் டைம்க்கு நான் இது முன்னாடி இது தான் இங்கே சொன்னது தான். வியூ டீட்டெயில்ஸ் மட்டும் தனியாக இருக்குது. ஸோ அது இது எந்த பேஜ் எப்படி வரும்? ஃபிட்னஸ் ஓகே, இது கிளிக் பண்ண உடனே வரும். மேம் இங்கே தான் டவுட். இப்போ அதில் டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க மேம். ஹோம் ஒர்க் அவுட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க மேம். சில டெக்ஸ்ட் என்னால் உள்ளே ப்ளேஸ் பண்ணவே முடியல. இந்த இங்கே பாருங்களா செகண்ட் இதில் ஃபாஸ்டஸ்ட் இருக்கிறதெல்லாம் உள்ளே ப்ளேஸ் பண்ணவே முடியல. இப்படி பண்ணவே கூடாது. இது வந்து இந்த ரீடபிலிட்டியே இல்லை. அந்த ஒயிட் பேக்ரவுண்டோட அப்படியே ஃபுல்லாக பிளெண்ட் ஆயிடுது. இது எப்படி அவங்க படிப்பாங்க? இந்த இடத்துல என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாதே. இல்லை மேம் அதுதான் மேம். இப்போ இதுக்கு மட்டும் இப்போ பிளாக் மாற்ற முடியுமா? இங்கெல்லாம் ஒயிட் கொடுத்து அப்படி பண்ணக்கூடாது. இமேஜ் மேலே டெக்ஸ்ட் வைக்கிறது வந்து தான் டெவலப்மெண்ட்டில் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபீஸிபிலிட்டி இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வேறு லேஅவுட் தான் ட்ரை பண்ணணும். இமேஜில் டெக்ஸ்ட் வைக்கிறது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. இப்போ டோட்டலாகவே லேட்டாக மாற்றணும். ஆமாம். அண்ட் அவங்க தான் இந்த பிளான்ஸ்லேயே வந்து என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்த்துட்றாங்க. ஃபிட்னஸில் என்ன ஒர்க் அவுட் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறையா நம்ம திரும்ப பிளான் மாதிரியே வச்சுருக்கோமே இங்கேயும். இந்த ஃபிட்னஸ் ஆமாம், ஒவ்வொரு ப்ரோக்ராமும் தனியாக பிளான் மாதிரியே இருக்கே. இப்போ இதில் என்ன எடுத்தது இங்கே வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த கன்ஃபியூஷன் இருக்குமே. அவங்க இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களோ அது இந்த இடத்துல வந்துடணும். திரும்ப இந்த இடத்துலையும் அதே பிளான் மாதிரி வரக்கூடாதுல்ல. இப்போ அதை அவங்க பிக் பண்ண மாதிரி வச்சிடலாம் மேம். இது வந்து ஒரு பேஜ் எப்படி இருக்கும்னு தான் வச்சிருக்கோம். ஃபிட்னஸில் அவங்க என்ன பிளானுக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெஜிஸ்டர் பண்ண பிளான் தான் இந்த இடத்துல வரணும். ஏன்னா அடுத்து என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். திரும்ப ஒவ்வொரு வாட்டியும் ஃபிட்னஸ் போயிட்டு வேறு வேறையாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆல்ரெடி இது வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வாங்கின பிளான் தான் இந்த இடத்துல காட்டணும். இது இந்த பிளான்ஸ் இது வந்து ஓவரால் பிளான்ஸ் அவங்க இது இந்த பேஜ் பிளான். இது வந்து இது நான் எப்படி இது பண்ணேன்னா இது ஒரு ஒர்க் அவுட்டுக்கு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க பிளான் என்ன பிளான் பண்ணாங்களோ அதை வந்து இங்க டீட்டெயிலா காட்டல. இது வந்து இப்போ அவங்க வேணா இந்த பிளானை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யூசர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ரெகுலர் யூசர் அப்படின்னா அவங்க ஏன் திரும்ப எந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும்? இல்லை நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸுக்கும் யூஸ் பண்ணி இது பண்ணாங்க. இப்போ அவங்க கரண்ட்டாக இருக்கிற ப்ரோக்ராம் இதுவாக இருக்காதுல்ல. இப்போ அவங்க ஒயிட் லாஸ்ட்டில் இருக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு மெயினான சீட் லைக் இந்த ஒரு நேவிகேஷனில் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது அடுத்தடுத்து இருக்கிறத பார்க்குறத இந்த இடத்துல எப்போவுமே அவங்க பார்க்குற ஒரு மெயின் ஆக்ஷனாக இருக்குமா? இப்போ அவங்களோட இப்போ இந்த யூசர் வந்து இப்போ அவர் ஒயிட் லாஸ்னா அவரோட இது இங்கே வர மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம். அவங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும்ல ஒன்ஸ் இதை வாங்கினதுக்கப்புறமா.
இதை காட்டலாம். ஆனால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை செட்டிங்ஸ்குள்ளே ஒன்றும் இல்லை, இந்த ஹாம்பர்கர் மெனு இருக்குல்ல, இந்த மெனுவை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷனாவோ அதுக்குள்ளே காட்டலாம். இவ்வளோ மெயினான ஒரு இடத்துல நம்ம அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது, அடுத்து என்ன வாங்குறாங்கங்கிறது பார்க்குறதுக்கு காட்டணுங்கிறது தேவை இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை இது. இப்போ ஃபிட்னஸ்னா இப்போ அவங்களுடைய பிளான்ஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே உட்கார சொல்கிறீங்களா? அப்போ ஆமாம், அவங்க என்ன பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ நாளையிலேருந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேஜ் இருக்கணும். இப்போ கரண்ட் பிளான்னு வச்சுட்டு இது வந்து அவங்க கீழே கூட வைக்கலாம் இல்லாமோ, இந்த நான் வச்சிருக்க இது கரண்ட் பிளான்னு வச்சா அப்போ அதில் இந்த மாதிரி லே அவுட்டே நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம்ல. எந்த மாதிரி லைட்? இந்த மாதிரி இல்ல மேம், அது கீழே சொல்றேன். இப்போ அவங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இது நம்ம மேல காட்டுறோம். இப்போ அவங்க பிளான்னு சொல்லிட்டு யுவர் பிளான். அப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு பெருசா இமேஜ் வச்சு காட்டக்கூடாது. இப்போ அமேசான்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கீழே ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் மட்டும் சஜஷன் மாதிரி காட்டுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப லைட்டாக தான் காட்டணும். இவ்வளோ பெருசாக நம்ம காட்ட முடியாது. அந்த மாதிரி இதுல இருந்து கொடுக்கலாம்னு கேட்குறேன். அந்த மாதிரி கொடுக்கலாம், ஆனால் இதே இதை ரீயூஸ் பண்ண முடியாது. புரியுது. இப்போ இங்க என்ன மேம் கொடுக்கறது ஒரு ஃபிட்னஸ் இதுல? இப்போ அவங்க பிளான், இப்போ அதுல என்ன டீடைல் மேம் காட்டுறது மேம்? இவ்வளோ நாள் ப்ரோக்ராம்ஸ், இவ்வளோ டேட் இருக்கு அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் காட்டலாமா? அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே காட்டுவோம். இப்போ அவங்க வெயிட் லாஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அதோட ப்ரோக்ராம்ஸ், இப்போ அதோட டீடைல்ஸ், அதுக்கு எவ்வளோ டேஸ் டியூரேஷன், அந்த மாதிரி டீடைல்ஸ் மட்டும் காட்டலாம் இல்ல? ஆக்சுவலாக இந்த ஹோம் பேஜில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அதில் என்ன இருக்குமோ அதை தான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வர்றது. ஆக்சுவலாக இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் தான் காட்டணும், இதில் தான் டீட்டெயில்டாக காட்டுற மாதிரி இருக்கணும் கண்டென்ட். நம்ம இங்கே அவ்வளோ டீட்டெயில்ஸ் காட்டலையா ஹோம் பேஜில்? வெறும் கரெக்டாக அவங்க இதுதான் காட்டியிருக்கோம். இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் எல்லாம் இதில் ஆக்சுவலாக காட்டணுங்கிற இந்த ஃபிட்னஸில் தான். கார்டியோ, செஸ்ட் அண்ட் பேக்லாம் ஆக்சுவலாக இந்த ஃபிட்னஸில் தான் வரணும். இல்லை, நம்ம ஹோம் பேஜில் காட்டினா தான் யூஸருக்கு வந்து தெரியும். அவங்க ஃபிட்னஸில் போய் இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. இப்போது ஸ்டெப்ஸ் அவங்க கால்குலேட் பண்ணுறதெல்லாம் இப்போ ஹோம் பேஜ்லேயே அவங்க காட்டினா தான் டீட்டெயில்ஸாக. அப்போ வந்து நம்ம ஹோம் பேஜில் ஜென்ரலான டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுறோம். இது ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ரோக்ராமில் என்ன அவங்க என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் காட்டுவோம். லைக் இப்போ 2 ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 2 ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் என்ன மீன் பண்ணேன்னா, இது வந்து புது யூசருக்கான ஒரு ஸ்க்ரீன் தான் நான் மீன் பண்ணேன். இந்த பழைய யூஸரே இது யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை இது. ஆனால் இந்த பழைய யூஸருக்கும் நம்ம வச்சுருக்கோம்ல, நேவிகேஷன் மாறாதே. கரெக்ட். ஆமாம், நீங்கள் சொல்கிறது புரியுது. மேபி இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஹோம் வித்தவுட் கோல்,
இப்போ இதோட நேவிகேஷனா இது வச்சனா அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நேவிகேஷன் அந்த ஸ்கிரீன் ம் ஓ இது ஃபிட்னஸ் இப்போ இந்த இது இதுக்குள்ளே வைக்கலாம் ஹோம் பேஜ்லேயே அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்ல மேம். இப்போ ஒரு புது யூசர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எதுவுமே பிளான்ஸே எடுக்காம இருக்க பட்சத்துல அப்போ இந்த ஸ்கிரீன் அவங்களுக்கு வேலிடேட் ஆமாம், ஆகும்ல, உங்களுக்கு கரெக்டா அப்போ இருக்கும். காட்டலாம். பட் நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி கரண்டா இருக்கிற யூசருக்குன்னா நம்ம இது மாத்த தான் செய்யணும். ஆமாம். இப்போ நியூட்ரிஷன் பிளான் மேம், ம் சரி இந்த பிளான்ஸ் இது ஓகேவா? இது அப்படியே வைக்கலாமா? இது ஓகே தான். நான் 3 மந்த்ஸ்க்கு மேலேனா அது இங்க தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே. இது சென்டர் அலைண்டாக வெறும் ப்ரைஸ் அண்ட் டியூரேஷன் மட்டும் நம்ம சென்டர் அலைண்டாக வைக்காம அதையும் லெஃப்ட் அலைண்டாக வைக்கணும், இல்லை எல்லாமே சென்டர் அலைண்டாக வைக்கணும்? ஓகே. அண்ட் அங்கே நான் சொன்ன மாதிரி அதே தான் விஷுவல் ஹைராக்கி. இந்த 3 மந்த்ஸுங்கிறது வந்து கம்மியாக ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணி ஃபாண்ட் வெயிட் கம்மியாக பண்ணணும். அப்போ தான் எது இம்பார்ட்டன்ட்ங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த ஆரோ வேண்டாம், ஏன்னா இது ஃபுல் கார்டே கிளிக்கபிள் தான். ஃபுல் கார்டு கிளிக்கபிள் ஆகும். ஓகே, இந்த இடத்துல பை பிளான் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல, அது ஆல்ரெடி கிளிக்கபிளாக இருக்கும் போது நம்மளுக்கு இந்த ஆரோ வேண்டாம். ஓகே. இல்ல இது சைடுல இது பண்ற மாதிரி என்னது சார், சைடா பிளான்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கேன். இப்போ ஃபிட்னஸ் பிளான், ஒர்க் வெல்னஸ் அது மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கேன். ஃபிட்னஸ் பிளான்குள்ளே நிறையா இருக்கா? ஆமாம். அப்போ இது வச்சுருந்தாலும் உங்களுக்கு புரியாது இது என்னன்னு. இல்ல இப்படி ஸ்க்ரால் பண்ற மாதிரி சொன்னாங்க. அது அவங்களுக்கு தெரியாதுல்ல, வெறும் ஆரோ இருக்கிற மாதிரி தானே ஃபீல் ஆகும் பார்த்த உடனே. ஓகே. இதுக்குள்ளே நிறைய இருக்குன்னா நீங்கள் அதை வேறு மாதிரி தான் காட்டணும். இந்த இடத்துல சிப் யூஐ சிப் இருக்கும்ல, இல்லை பேட்ஜஸ் மாதிரி தனித்தனியாக அப்படி காட்டலாம். அதுக்கு சைடுல இப்படி இது பண்ற மாதிரி வைப்போம்ல. அப்போ அந்த இது பண்ண உடனே அது எப்படி வருங்கிறது? அது ஸ்கிரீன் பண்ணல மேம், அது ஜஸ்ட் வச்சிருக்கேன். அது ஆக்சுவலாக புரியாது. இது இந்த மாதிரி வச்சா அது பை பிளானுக்காகவா இல்லை இதுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாக இதில் என்னென்ன இருக்குங்கிறதே காமிச்சிடலாம் தனித்தனியாக.
இந்த இடத்துல நான் இங்கே வச்சுருக்கேன் இந்த பேட்ஜ் மாதிரி. ஸோ இது மாதிரி நம்ம அங்கே என்னென்ன வரும் அப்படிங்கிறது ஐகான் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை ஐகான் இல்லாமல் வெறுமனே டெக்ஸ்ட்டாக என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் ஃபிட்னஸ் பிளானுக்கு கீழே என்னென்ன ஃபிட்னஸ் பிளான் இருக்குது அப்படிங்கிறது அது செலக்ட் பண்ணி அவங்க பார்த்துக்கலாம். இல்லை இந்த இடத்துல நியூட்ரிஷன் பிளானுக்கு பதிலாக அதுக்கு மேலே வெறும் நியூட்ரிஷன் பிளான் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல மெயினானது ஃபிட்னஸ் பிளான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கணும். அதுக்கு கீழே தான் எல்லா பிளான்ஸும் வரும். ஸோ அதில் வந்து வேறு என்னென்ன பிளான்ஸ் டியூரேஷன் வைஸ் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் சிப்ஸில் காமிச்சிட்டு மிச்சத்தை ஃபில்டருக்குள்ளே வச்சு காட்டலாம். ஃபஸ்ட்டு ஆலுக்கு அப்புறம் நியூட்ரிஷன் அப்புறம் ஃபிட்னஸ் அப்படி காட்டலாம். இல்ல இங்க மெடிக்கல் பிளான்ஸ் அப்படி ஒண்ணா வச்சிருக்கேன் மேம். நீங்க சொல்றதுன்னா ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்க சொல்றீங்களா ஃபிட்னஸ் பிளான் சொல்லிட்டு? ஆமாம், ஃபிட்னஸ் பிளான் கிளிக் பண்ணால் ஃபுல்லாக ஃபிட்னஸில் இருக்கிறது எல்லாமே வரும், நியூட்ரிஷனில் என்னென்ன இருக்குங்கிறது எல்லாமே வரும். ஒரே ஸ்கிரீன்ல எல்லாமே தெரியற மாதிரி. ஆமாம். ஓகே ஓகே. அப்போ நீங்க அந்த சிப்ஸ் பிளேஸ் பண்ணி மேல பிளேஸ் பண்ண சொல்றீங்க. ஆமா. நியூட்ரிஷன் பிளான். ஓகே ஓகே. ஆமாம், அந்த இடத்துல ஆல்னு இருக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் பிளான்ஸ் ஃபிட்னஸ் பிளான்ஸ்னு ஒன்று தனித்தனியாக இருக்கும். ஒன்று கிளிக் பண்ணும்போது எல்லாமே அதில் இருக்கிறது எல்லாமே வரணும். ஆல்னா எல்லாத்துலேயும் அப்படியே லிஸ்ட் பண்ணி காமிச்சிருவோங்க. ஓகே புரியுது. அண்ட் இந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் வயர் ஃப்ரேம் மாதிரி இருக்குது, கிரேவாக இல்லாமல் ஒயிட்டாக கூட கொடுக்கலாம், கிரே வேண்டாம். இந்த கார்டோட கலர் இதேதான் இங்கேயும். ஹார்ட் ரேட்லாம் வந்து நம்ம வாட்ச் கட்டியிருந்தால் தான் பார்க்க முடியும்ல. ஸோ நம்ம எப்படி இதில் பார்ப்போம் ஆப்பில்? பார்க்க முடியாது. ஓகே, அவ்வளோதான். இந்த கலர் ஓகேவா? ஆரஞ்சு இங்கே கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஹார்ட் ரேட்டே இதே வராதுல்ல. ஹார்ட் ரேட் எடுத்துருவாங்க. இது வந்து அவுட்லைன் தான் கொடுக்கலாம், இல்லைன்னா வேற எப்படி இதை காட்டலாம்? இதே மாதிரி ஸ்டைலில் இந்த பிளட் குளுக்கோஸ்க்கு என்ன மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கோமோ ஃபில்டு, அதே மாதிரி பிளட் ப்ரெஷருக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்குதான்னு.
அண்ட் பேக் பட்டன் வேண்டாம், எதுலையுமே வேணாம். ஏன்னா இது எல்லாமே வந்து நேவிகேஷனில் இருக்க மெயின் பேஜஸ். மை ஹெல்த்னு இருந்தால் அந்த இடத்துல இதை கிளிக் பண்ணாலே இது வந்துடும். ஸோ பேக் கொடுத்தா எங்கேயும் போகாது. ஹோம்க்கு கிளிக் பண்ணலாம். இல்லை பிளான்ஸும் அதே மாதிரி தான், பேக் இருக்காது. ஃபிட்னஸும் அதே மாதிரி தான். அப்போ அங்க எப்படி மேம் லோகோ இருக்கவா மெனு பார் மாதிரி இருக்கும்? மெனுவா நம்ம ப்ரொஃபைல்ல தான் வருது. இல்லை கண்டிப்பாக ஏதாவது வைக்கணும்னு இல்லை, பட் நீங்கள் லோகோ வைக்கிறதுனா வச்சுக்கலாம். நான் இங்கே எம்டியாக இருக்கும்ல, பிகாஸ் அந்த லோகோ வைக்கலாம். ஆர் இந்த ஹாம்பர்கர் மெனு வைக்கலாம். ஹாம்பர்கர் மெனு வந்து இது சர்ச்சுக்குள்ளே இருக்காதே, லோகோ இருக்கிற இடத்துல இருக்கணும். ஹாம்பர்கர் மெனுல நம்ம என்ன மேம் இப்போ ப்ரொஃபைல்ல வைக்கிறது தானே மேம் அது? அப்போ அது வேண்டான்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைன்னா இந்த ஒவ்வொரு பேஜுக்கான டைட்டிலையும் கூட நீங்கள் இந்த இடத்துல வைக்கலாம், பேக்குக்கு பதிலாக. ஓகே. இப்போ இந்த ஸ்க்ரீன் மட்டும் தானே நம்ம ஃபுல்லாக பண்ணணும், ஃபிட்னஸ் ஸ்க்ரீன். ஆமாம். மற்றதுக்கும் இந்த சேஞ்சஸ் சொல்லியிருக்கிறத பாருங்கள். பேக்ரவுண்ட் கலர் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த இதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டாம் கலர். இதுக்கு பேக்ரவுண்டு இந்த நேவிகேஷன் பாருக்கு ஒயிட்டாகவே இருக்கலாம். ஒயிட்டே கொடுக்கலாம் சொல்றேன். டிரான்ஸ்பரண்டா கொடுக்கலாம்ல. ஒப்பாசிட்டி இதுக்கும் கம்மி பண்ண கூடாதா? 60 வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நேவிகேஷன் பாரில் எப்போவுமே வந்து கலர் இருக்காது யூஸ்வலாகவே. இங்கே எல்லாமே ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வந்து கலர் வைக்கணும்னு நினச்சா அதுக்கும் ரெஃபரன்ஸில் எப்படி வச்சுருக்காங்கங்கிறது பாருங்கள். லைக் இது வந்து கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒப்பாசிட்டி வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கிடையாது. மேபி லைட்டாக ரொம்ப லைட்டர் கலர் யூஸ் பண்ணலாம். இந்த சர்ச்சு, நோட்டிஃபிகேஷன், ப்ரொஃபைல் அதுக்கெலாம் ரொம்ப லைட்டர் கலர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேணால் வைக்கலாம். அதுக்கு இல்லை என்னோடய ஸ்க்ரீன் பாருங்கள். இதில்
இப்போ இதில் வந்து இவங்க கிளிக் பண்ணும்போது மாறுதில்ல. ஸோ எது செலக்டட் ஸ்டேட்டில் இருக்கோ அந்த செலக்டட் ஸ்டேட்டுக்கு மட்டும் நம்ம கலரில் காட்டலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி அது மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பண்ணியிருக்கோமா? இல்லை இல்லை, இந்த ஃபில்டு கொடுத்துருக்கோம்ல, செலக்டட் இது மட்டும் ஃபில்டு கொடுத்துருக்கோம். செலக்டட் மட்டும் ஃபில்டு கொடுத்துருக்கோம். பட் மற்றதையும் நீங்கள் பாருங்கள். இந்த பேக்ரவுண்டு எவ்வளோ லைட்டர் கலர் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அதுதான் வந்து இந்த மினிமல் கலர் டிசைன். பார்க்கும்போது ரொம்ப கலர் ஓவர்லோடடாக இருக்கக்கூடாது யூஸருக்கு. அது ஒயிட் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியும். ஒயிட்டு அதுக்கு மேலே லைட்டர் க்ரே. அது வந்து க்ரேங்கிற மாதிரியே இல்லாமல் ஒரு வயர் ஃப்ரேமில் இருக்கிற கலர் மாதிரி இல்லை இது. ஸோ அவங்க ஆப்போட கலர் மாதிரி ரொம்ப பேசிக்கான க்ரே அண்ட் ஐகான்ஸை எல்லாமே யூனிஃபார்மாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எது செலக்டடோ அதுக்கு மட்டும் ஃபில்டு அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் மற்ற விஷயமும் இருக்குல்ல, அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ மற்ற nav பார்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன ஆப்னாலும் சரி எல்லா ஆப்லேயுமே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ரே கலரில் லைன் கொடுத்து அதை எலிவேட்டடாக காட்டுறாங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வெறும் கலர் வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு இல்லை, பட் ஆல்சோ இந்த லைன் வச்சும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். இது வேறு இது வேறு அப்படிங்கிறது. ஸோ யூஸரோட ஃபோக்கஸ் வந்து கலரில் இருக்கக்கூடாது, பட் அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதுல தான். அதனால் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இந்த பேக்ரவுண்டோட போகிற மாதிரி ரொம்ப ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணுறதுக்காக கலர்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஐகான்ஸ் அண்ட் அந்த லேபிள்ஸ் வச்சு கொஞ்சம் பெட்டரான யூஐயாக காட்டுறோம். nav பார் வந்து எப்போவுமே விசிபிளாக இருக்கணும். அவங்க எந்த பேஜுக்கு போனாலும், ஹோம் பேஜில் இருந்தாலும் அது தெரியணும், ஹெல்த் பேஜுக்கு போனாலும் அது தெரியணும். அப்படிங்கும் போது நம்ம கலர் யூஸ் பண்ணோம்னா அது வந்து சப்கான்ஷியஸாக அவங்க இந்த இடத்துல பார்க்க மாட்டாங்க, அது ஹைலைட்டடாக தெரியாது. ஓகே, அவ்வளோதான். இல்லை மேம், அது என்ன மேம் சொல்ல வரீங்க அதில்? அதான் இது வந்து நம்ம லைட்டர் கலர் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். லைக் ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது வந்து அந்த ஐ ஸ்ட்ரெயினும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அண்ட் நியூட்ரல் கலர்ஸ் தான் எப்போவுமே பார்த்து பழகியிருப்பாங்க எல்லா ஆப்லேயுமே. ஸோ புதுசாக ஒன்று நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அப்படியே கேஸ் ஸ்டடியே சும்மா அப்படி பார்த்துருக்கேன். இப்போ வந்து சேஞ்சஸ் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு.
இன்னும் அலைன்லாம் எதுவும் பண்ணல மேம், ஜஸ்ட் அப்படி இப்படி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பேராகிராஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது ஆட்டோ ஹைட் டெக்ஸ்ட்டுக்கு. அண்ட் 11லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபாண்ட் சைஸு. ஸோ இது ஃபுல்லாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. 14 கூட வைக்கலாம். இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கே தெரியுதுல்ல, இது வந்து 21 கிட்ட இருக்குது, இது வந்து 11 கிட்ட இருக்குது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. எல்லாம் யூனிஃபார்மாக ஒரே ஃபாண்ட் சைஸில் இருக்கணும். அண்டு எல்லாமே ஹைலைட் பண்ணி காட்ட வேணாம், எல்லாத்தையும் போல்டில் காட்ட வேண்டாம். இந்த இடத்துல அதிகமாக ஸ்பேஸ் இருக்குது. ஏன் ஜெண்டர் வைஸ் நம்ம ஏஜ் டிஃப்ரென்ஷியேஷன் காட்டுறோம்? இல்ல மேம், இது நம்ம சர்வேல எடுத்தவரை அப்படியே வச்ச மேம் இது. ஆனால் அப்படி நம்ம காட்டக்கூடாதுல்ல ஜெண்டர் வைஸ். அப்போ இவங்க மட்டும்தான், மென் வந்து 31 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ஆப் யூஸ் பண்ணக்கூடாது, விமன் வந்து 31 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இதில் போர்ட்ரே ஆகுது. ஓகே. ஸோ இதுக்கு ரெஃபரன்சஸ் பாருங்கள், எப்படி மற்ற கேஸ் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. பிளாங்க் ஸ்பேஸ் இல்லாமல் இதுக்கு பதிலாக வேறு எப்படி இதை காட்டலாம், அண்ட் எந்த இன்ஃபர்மேஷன் ஹைலைட் பண்ணி காட்டணும், டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இங்கேயும் அதிகமாக ஸ்பேஸ் கம்மி பண்ணிடலாம். யூசர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச டேட்டா, அது சர்வே, அதுவும் ஆட் பண்ணணும். சர்வே ஆட் பண்ணுங்க. கொஷின்ஸ் ஆப்ஷனல் தான், பட் அதில் இருந்து கிடைச்ச இன்சைட்ஸ் மட்டுமாவது ஆட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம பண்ணியிருக்கோங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். அது எப்படி மேம் அது எடுக்கிறது? அது நம்ம கூகுள் ஃபார்மில் இருக்கும்ல, அதுதான் அந்த சார்ட் மாதிரி அதில் வந்திருக்கும்ல ரெஸ்பான்சஸ். ஓகே. ஆமாம். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் லைக் அதிகமாக வேறு ஸ்க்ரீன்ஸ் வர்றதையும் ஆட் பண்ணிக்கலாம். லோகோக்கெலாம் நம்ம இது காட்ட வேண்டாம் இங்கே. ஓகே மேம், மெயின் ஸ்க்ரீன் மட்டும் காட்டா போதும்ல. அது ஒன்றும் மாற்றணும் மேம், அது பழசு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கலர் ஓகேவா பாருங்க.
கலர் ஓகே தான். பேக்ரவுண்ட் கலர் இது இது நான் அது ப்ளூ கலர்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல அது வச்சேன். ப்ரைமரி செகண்டரி கலர் ஒன்று எடுத்துக்கோங்க. செகண்டரி நான் இது யூஸ் பண்ணேன், பிளாக் அந்த இதுதான் எடுத்துருக்கேன். ஓகே, அப்போ வந்து நியூட்ரல் கலரில் தான் வரும். நம்ம தான் இப்போ பேக்ரவுண்ட் மாற்ற போகிறோம்ல, ஸோ அதனால் அது வராது. அந்த பேக்ரவுண்ட் கலர் மாற்றிடுவோம். ஓகே, ஒரே இதாக லைக் அந்த மார்ஜின் செட் பண்ணி அந்த மார்ஜின்குள்ளேயே வர மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் ஓகே தான். சரி சரி, நான் இதை மட்டும் மாடிஃபை பண்ணிட்டு பண்ணுறேன். ஓகே, நான் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன் மேம், நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரி சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.